முதலமைச்சர் விஜய் நாளை திருச்சி வருகை. வெற்றியை தந்த மக்களுக்கு நன்றி சொல்லும் முதல் மக்கள் சந்திப்பு. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக மக்களை நேரில் சந்திக்க தமிழக முதலமைச்சர் விஜய் நாளை திருச்சிக்கு வருகிறார். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நடைபெறவுள்ள இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது. கட்சித் தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றார். பின்னர் விதிமுறைகளின்படி திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் தனக்கு மகத்தான வெற்றியை அளித்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நேரில் நன்றி தெரிவிக்க முதலமைச்சர் விஜய் முடிவு செய்துள்ளார். இதற்காக திருச்சி மாநகரின் மையப்பகுதியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரி மைதானத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தப்பட உள்ளது. தீவிரமாக நடைபெறும் ஏற்பாடுகள். நிகழ்ச்சிக்காக கடந்த சில நாட்களாகவே தீவிர ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. சுமார் 5,000-க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் அனைவரும் நிகழ்ச்சியை தெளிவாக காணும் வகையில் பல இடங்களில் LED திரைகளும் நிறுவப்பட்டு வருகின்றன. மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பயன்படுத்தப்பட்ட மக்கள் சந்திப்பு பேருந்து மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்காக பயன்படுத்தப்பட உள்ளது. அந்த பேருந்தின் மேல் நின்றபடியே முதலமைச்சர் விஜய் பொதுமக்களிடம் உரையாற்ற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய முதல் சந்திப்பு. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மக்களை நேரடியாக சந்திக்கும் முதல் நிகழ்ச்சி என்பதால் இந்த கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வரும் பல்வேறு விமர்சனங்களுக்கு விஜய் பதிலளிப்பாரா என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. அதேபோல் புதிய திட்டங்கள் அல்லது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. திருச்சி கிழக்கு மக்களின் ஆதரவுக்கு நன்றி தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்கால ஆட்சித் திட்டங்கள் குறித்தும் விஜய் பேசலாம் என கட்சி நிர்வாகிகள் கருதுகின்றனர். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். முதலமைச்சரின் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகர் முழுவதும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கூட்டம் நடைபெறும் கல்லூரி வளாகம் முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மாலை 4 மணியளவில் திருச்சி வரவுள்ள முதலமைச்சர் விஜய் மாலை 4:30 மணியளவில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பயணத்தில் மட்டுமல்லாமல் தமிழக முதலமைச்சராக விஜய் மக்களை நேரில் சந்திக்கும் முதல் நிகழ்வாக இந்த கூட்டம் அமைவதால் மாநில அரசியல் வட்டாரத்தின் கவனம் முழுவதும் தற்போது திருச்சி மீது திரும்பியுள்ளது.